தஞ்சாவூர்ல ஐயா பாரதிய ஜனதா கட்சியில கருப்பு முருகானந்தம் போட்டிடுறாருங்க. அவரை எதிர்த்து திமுகல இன்னைக்கு மேயரா பதவியில இருக்கிறாரு. அவரு சன் ராமநாதன் ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார். இப்ப திமுக ரொம்ப பேர் நல்லவங்க இருக்காங்க. இப்ப இருக்கிற எம்எல்ஏ நீலமேகம் கூட அவர் மேல எந்த ஒரு குறையும் கிடையாது. ஒரு நல்ல மனுஷன் தான். ஆனா எதுவும் தஞ்சைக்கு செய்யல, அவ்வளவுதானே ஒழிய அவர் நல்ல மனுஷன். அதே போல அதுக்கு முன்னாடி வெற்றி வாக்குகள் இருந்த துணை மேயர் அஞ்சகம் பூபதினு இருந்தாங்க. அந்த அம்மாவும் நல்ல அம்மா தான், அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம். ஆனா பதவியிலேயே இருக்கிறாரு மேயர், தஞ்சை மாநகராட்சியினுடைய மேயரா இருக்காருங்க. அவருக்கு எதுக்கு மறுபடியும் எம்எல்ஏ? அந்த நீங்க பத்திரிகையில நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பத்திரிகை அவங்க பத்திரிகையை போட்டிருக்காங்க. அந்த பத்திரிகை எல்லாம் 10 கோடி குப்பையில ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு அந்த தஞ்சை மாநகராட்சியில இந்த தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்துடைய விஜிலியன்ஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை தஞ்சை மாநகராட்சியில போய் சோதனை போடுதுங்க. என்ன அத்தூர்மா அப்பேற்பட்ட ஒரு மனுஷனுக்கு போய் சீட்டு கொடுத்திருக்கிறாரு இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். நியாயமா சொல்லுங்க, நியாயமா? அது மட்டும் இல்லைங்க, அங்க அருளானந்தமல் நகர்னு ஒரு நகர் போட்டாங்க. அந்த நகர்ல நம்ம மாநகராட்சிக்காக கார்டன் ஒதுக்கி பள்ளிக்கூடம் விளையாட்டு தடெல்லாம் கட்டுறதுக்கு ஒதுக்குனாங்க சார். அத பாத்தீங்கன்னா அதுல அந்த பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு முன்னால் இருந்த மாநகராட்சி, அதாவது அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த பாருங்க அந்த அம்மா புரட்சி தலை அம்மா இருந்தாங்க இல்லையா, அப்ப மேயரா இருந்த சாவித்திரி கோபால் அவர்கள் அந்த பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு பல கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. இப்ப அந்த இடத்த என்ன பண்ணிருக்காரு இந்த ராமநாதன், சன் ராமநாதன் மேயரு, திமுக இப்ப நிக்கக்கூடிய வேட்பாளர் தன்னுடைய மனைவி பேர்ல சங்கீதான்னு அவருடைய மனைவி திருமதி சங்கீதா பேர்ல அந்த இடத்த போலியா பட்டா தயாரிச்சு அவருடைய பேர்ல பட்டா மாத்திக்கிட்டாங்க. இதுக்கு கமிஷனர் எல்லாம் உடந்த. இது நான் சொல்லலீங்க, இந்த மாமன்றத்தில் அவங்க கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் நீலகண்டங்கிற ஒருத்தர், இந்த ஆனந்தன்னு ஒருத்தர் இருக்காரு, இப்படி நிறைய பேர் எல்லாருமே சொல்றாங்க. பத்திரிகையிலும் வந்திருக்கு, நீங்க பத்திரிகையெல்லாம் பாத்தீங்க. இது சம்பந்தமா ஒருத்தர் மதுரை ஹைகோர்ட்ல வழக்கு போட்டிருக்காருங்க. இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா தஞ்சை மாநகராட்சியினுடைய சொத்தையே, பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்த சொத்தையே தன் மனைவி பேரில் அமர்ச்சி விட்டவரு இவரு நாளைக்கு எம்எல்ஏ வந்தா நாடு என்ன? இதெல்லாம் தயவு செஞ்சு சிந்திச்சு பார்க்கணும். குப்பையில 10 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காரு. இப்படி ஒரு தகுதி இல்லாத ஒருத்தரை இன்னைக்கு திமுக வேட்பாளரா நிறுத்தியிருக்கு. அதனால திமுக வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு தாமரை நல்ல மனுஷன் கருப்பு முருகானந்தம் எல்லாரும் சொல்றாங்க. அவரு 2-3 தடவை கூட நின்று தோத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் மக்களுக்கு சேவரன்னு சொல்றாங்க. அவர் இந்த ரயில்வே நிலையம் மற்ற இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ நிறைய கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. தொழிற்சாலைகள்லாம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு, செய்வாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய மோடியை சந்திக்கிற கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றவர் மத்திய அரசு. நமக்கு மத்திய அரசு கொடுத்தாதானங்க தமிழ்நாடு வளரும். எதுக்கு எடுத்தாலும் டெல்லி தஞ்சாவூர் தமிழ்நாடு லூசுத்தனமா பேசிக்கிட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு வளர்ச்சியை கெடுத்துட்டாங்க. தஞ்சை வளரணும், தஞ்சை விவசாயம் சார்ந்த பூமி, இதுக்கு தொழிற்சாலை கொண்டு வரணும். அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முயற்சி பண்ணாருங்க, புரட்சி தலைவர் அம்மா செஞ்சாங்க. பெரிய இந்த வைக்கோலை கொண்டு ஒரு காகித தொழிற்சாலை கொண்டு வரணும், பல கோடி ரூபாய்க்கு முயற்சி பண்ணாங்க. அதை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு ஐயா கருப்பு முருகானந்தம். பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். அதனால எல்லாம் தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. மாநகராட்சியுடைய ஆட்டையை போட்டு குப்பையில 10 கோடி ரூபாய் கொள்ள அடிச்ச இந்த வேட்பாளர்கள் யாரும் ஓட்டு போடாதீங்க. ஜனங்கிட்ட எல்லாம் சொல்லணும். அதுதான்.